பாட்டி ஊர்லேருந்து வராங்க. வரப்பவே செம கோவமா வராங்க. "எங்கடி அவன்? உன் பையன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க. "என்னங்க அத்தை, இப்போ தான் வரீங்களா? சொல்லாமலாம் வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏண்டி, என் பையன் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வரணுமா? உங்களோட பர்மிஷன் கேட்டு தான் வரணுமா? போதும் நிறுத்து, நான் ஆல்ரெடி செம கோவத்தில் இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருந்துரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "யாரை கேட்குறீங்க? வந்து வராதுமா பையன் பையங்கிறீங்க, யாரை கேட்குறீங்க? ஆமாம், உன் பையன் என்ன முத்துன்னு சொல்ல போறியா, இல்லை வந்து ரவியை சொல்ல போறியா? உன் பையன் தலையில் தூக்கி வச்சு ஆடினிய ஒருத்தன், அப்படியே படித்தவன் சொல்லிட்டு எங்கே அந்த அறிவாளி புள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஓ, மனோஜை கேட்குறீங்களாங்க அத்தை" அப்படின்னு சொல்லி. "ஏய் சிரிக்காதடி, எங்கடி அவன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உள்ளதான் இருக்கான் மனோஜ், இங்கே பாரு, பாட்டி உன்னை கூப்பிட்றாங்க பாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "பாட்டியா, எப்பங்க பாட்டி வந்தீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டுன்னு கண்ணத்தோடு அடிக்கிறாங்க. "ஏன்டா கேடுகிட்டவனை, எத்தனை வேலை பார்த்து வச்சிருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் என்ன பாட்டி பண்ணேன்? வந்து வராதுமா எதுக்கு என்னை இப்படி அடிக்கிறீங்க, என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரோகிணியும், "என்னங்க பாட்டி, ஏன் பாட்டி இவ்வளோ கோவமா இருக்கீங்க, எதுக்கு மனோஜ் அடிக்கிறீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏண்டிமா, நீ பண்ண தப்பை விடவா அவன் பண்ணியிருக்க போகிறான், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, நீ எல்லாம் இதெல்லாம் பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது, அமைதியாக இருங்கிறாங்க." அப்போயே வந்துட்டு ரோகிணியோட முகமே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ வந்துட்டு விஜயாவும் அப்படியே பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இன்னும் பண்ணுறாம அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா கேட்குறாங்க, "ஏன் பாட்டி இவ்வளோ கோவப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏண்டிமா, நீ ஃபோனில் சொன்னையில்ல, சொன்னதுலேருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என் முத்து பேருக்கு தகுந்த மாதிரியே முத்தான என் பேரனை 6 வருஷமாக எப்படி பாதுகாத்து பொத்து பொத்தி வளர்த்து நான் கடைசியில் கூட்டிகிட்டு போய் இப்படி இவளும் இவன் பையனும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இப்படி ஜெயிலில் தள்ளி இருக்கிறாங்களே, இதை கேட்டது வந்து எனக்கு வயிறு வாய் எரியுதுமா" அப்படின்னு சொல்கிறாங்க. "பாட்டி அது வந்து" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து, "என்ன மீனா, என்ன சொன்ன நீ பாட்டிக்கிட்ட?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைங்க, நேற்று நீங்கள் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதை தான் நான் பாட்டிக்கிட்ட சொன்னேன். பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியும் நான் நினச்சி சொன்னேன், ஆனால் பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியல, அவங்க இதை கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் மீனா அப்படி பண்ண நீ? பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்கன்னு தான் யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை, எதுக்கு நீ சொன்ன?" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடி சொல்லி தொலைஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்கே பாரு, அவகிட்ட எதுவும் பேசாத, முத்துவும் சரி, முத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கிற பொண்டாட்டி மீனாவும் சரி, 2 பேரும் தங்கமான பிள்ளைங்க, அவங்களெல்லாம் பேசுறதுக்கு உனக்கோ இந்த இவனுக்கோ இல்லை இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளே இந்த பார்லர்காரிக்கோ எந்த தகுதியும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னதான் நடந்தது, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வந்துடுறாங்க. "என்னம்மா காலையில் சொல்லாமலாம் வந்திருக்க, என்ன ஒரு சர்ப்ரைஸாக வந்திருக்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "டேய் இருடா, நீயும் தானே உடந்த அதுக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் என்னம்மா பண்ணேன்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "பாட்டி அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை" அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. என்னன்னே தெரிலங்க, வந்தால் பிடிச்சி அத்தை ரொம்ப கோவமாக இருக்காங்க, இவன் இந்த பூக்கட்டுறவ ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா போல இருக்கு, அப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. "வாமா வந்து உட்காருமா, உட்காந்து பேசலாம் வாமா" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. "வயசான காலத்தில் என்னென்ன அலங்கோலப்படுத்தினேன், இவ தாண்டா 6 மாதத்துக்கு வந்துட்டு பையன் கூட இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சீனை போட்டு கொண்டு வந்து அங்கே இது பண்ணா, கடைசியில் அவன் நல்ல பையனாக தாண்டா வளர்ந்துட்டு இருந்தான், ஊரில் இருக்கிற எந்த பொய்யும் பித்தலாட்டம் எதுவுமே கிடையாது, அத்தனை தடவை அந்த பையன் வந்து அந்த வயசில் அழுன்னு அழுதான், இல்லை சீர்திருத்த பள்ளிக்கு போட்டுன்னு சொல்லிட்டு தெனாவட்டா பேசினாலே அந்த தப்பு பண்ணது யார் தெரியுமா, வாத்தியார் மேலே தூக்கி கல்லடிச்சது இதான் இங்கே நிற்கிறானே இந்த மனோஜ், இவன் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாம், இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து மனசு தாங்கவே மாட்டேங்குது, படப்படன்னு இருக்குது எனக்கு. இப்போ ஒன்றுமே தப்பே பண்ணாமல் என் பேரன் முத்து போய் ஜெயிலில் போய் எப்படி வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருப்பான், அவன் வாழ்க்கையில் பாதி காலம் அதுலேயே போயிடுச்சே, படிக்கவும் இல்லாமல் அவன் இப்படி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே தான் இவனும் தானே, இவனுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா சொல்கிற, இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "உண்மையாவே இல்லையா, உனக்கு தெரியாதா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம்மா, முத்து தப்பு பண்ணியிருக்க மாட்டானுங்கிறத எனக்கு அப்போ இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்புறம் என்னடா உனக்கு?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இது அது மட்டும் இல்லை, ஏதாவது வீடியோ கேம் வச்சு ஏதோ விளையாண்டு இருந்திருக்கான், விளையாடுறப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தூக்கிட்டு வந்து விளையாண்டு இருந்திருக்கான், அப்போ இருந்தே உனக்கு திருட்டு புத்தி, அதே திருட்டு புத்தி தான் உங்களோட 27 லட்ச ரூபாயும் தூக்கிட்டு ஓடி இருக்கான், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத இவ எப்பா பாரு வந்துட்டு முத்துவை கடிஞ்சு தள்ளிக்கிட்டே இருந்தாலே இப்போ என்ன பதில் சொல்ல போகிறா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா இப்படியே விஜய் ரொம்ப கோவப்பட்டு மனோஜோட சட்டையை பிடிச்சி, "ஏன்டா என்னடா நீ சொல்லுடா, நீ தான் பண்ணியாடா, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, பொய் மட்டும் ஏதாவது பேசினா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற, முன்னாடி உன்னால் எனக்கு எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு நின்றுட்டுருக்கிறேன்டா, உன்னை எவ்வளோ தூரம் நான் வந்து பெருமையாக பேசிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன், நீ காமிச்ச நன்றி விசுவாசமாடாது, ஏன்டா நான் வளர்த்த பையன் நல்ல பையன் நின்றுருந்தேன், ஏன்டா இது திருட்டு நாயே வந்து நின்றுட்டுருக்கிறியாடா, அவருடைய பணத்தை 27 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓடினப்பவே நான் உன் மேலே சந்தேகப்பட்டிருந்துருக்கணும், எல்லாம் ஏன் தப்பு தான்னு சொல்லி சொல்கிறாங்க. "அம்மா அது இல்லைம்மா, ஒழுங்காக உண்மையை சொல்லு, பாத்திரம் மேலே நீ தானே கள்ள தூக்கி அடிச்ச" அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து "ஆமாம்மா, என்னை விட ஒருத்தன் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருந்தான், அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தான், நான் செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தேன், என்னால் அது தாங்கிக்க முடியல, அவனை அடிக்கலான்னு சொல்லி தான் கல்லெடுத்து போட போனேன், கரெக்டாக சார் வந்துட்டார், இவன் முத்து அப்போ தான் அந்த இடத்துல வந்துட்டு இருந்தான், அவனை சிக்க வைக்கணும்னு சிக்கலம்மா, நான் ஓடிட்டேன், இவன் போய் இப்படின்னு எட்டி பார்க்குறப்போ இவன் தான் சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு இது பண்ணாங்க, பரவாயில்லையே இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேம்மா, நான் வந்து இவனை சிக்க வைக்கணும்லாம் நான் பண்ணலை" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன்டா சிக்க வைக்கணும்னு பண்ணலினா அப்போ இவனை மாட்டிக்கிட்டு சீர்திருத்த பள்ளி கூட்டு போகிறேன்னு சொன்னாங்களே, அப்போ அது நீ உண்மையை சொல்லியிருந்துருக்கணும்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை பாட்டி, எங்கேயோ சொன்னேன்னா என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்போ நீ தெரிஞ்சே தான் மாட்ட வச்சிருக்கேன், ஏன்டா கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா, நீ வந்து எதுக்கடா இப்படிலாம் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி
பாட்டி பலார் பலான்னு வந்து மனோஜ் அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரோமினியால தாங்க முடியல. போதும் பாட்டி நிறுத்துங்க, ஏதோ சின்ன வயசில் தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதுக்காக இப்படியே நீங்கள் அடிப்பீங்க என் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. வாடிமா வா, நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் உன்னை அடிக்கணும், உன்னை அடிக்க முடியாதல்ல, வேறு வீட்டு பிள்ளைய போயிட்ட, என் பேரை ஆனால் நான் அடிக்கிறேன், எங்கே பாரு தேவையில்லாத நீ வந்து இதில் தலையிடாத, சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லி உன் புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரையே, அவன் பண்ண தப்புனால என் பேரன் வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவராயிருக்கே, அதுக்கு நீ என்ன சொல்ல போகிற, என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பாட்டி அப்போ சொல்ல முடியாதெல்லாம் வாயை மூட்டு கம்முன்னு இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து விஜயா, டே இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதரா, இனிமேல் என்னை அம்மானே கூப்பிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை இப்போ சொல்லுங்க அத்தை, ஏதாவதுனா வந்து அவர் மனோஜுக்காக நீங்கள் வந்துட்டு அப்படியே பறிஞ்சு பேசுவீங்களே, இப்போ சொல்லுங்கள், இவர் பண்ணாத தப்புக்கு இவருக்கு வந்து தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் அவர் வந்து நீங்கள் பெத்த பையனா ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது இப்போ வரைக்கும், நான் வந்து இருந்தது வரைக்கும். இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, பண்ணாத தப்புக்கு இவருக்கு எதுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தீங்க, நீங்கள் தான் போய் ஜாதகம் பார்த்தீங்க, உங்களுக்கு தான் வந்து ஜாதகத்தில் சரியில்லைங்கிறக்காக இவரை கொண்டு போய் 6 வருஷம் கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டீங்க, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஜெயிலுக்கு அமுச்சு விட்டீங்க, இப்போ வரைக்கும் இன்ன வரைக்கும் நீங்கள் பெத்த பையனா அவர் அண்ணாந்து கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே, இப்போ நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை மீனா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக பேசுகிறாங்க. இப்போ மட்டும் எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்த்தியா எல்லாம் நீ பண்ண தப்பு அத்தனை இப்போ வந்து கேள்விக்குரிய வந்து நிற்கிதில்ல, பதில் சொல்லு விஜயா, மற்றதுக்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசுவி இல்லை, சொல்லு இப்போ இந்நேரம் உன் பையன் வந்து தப்பு பண்ணாமல் இந்நேரம் முத்து தப்பு பண்ணி தான் என்ன பேச்சு பேசுவேன், இப்போ பதில் சொல்லு, இப்போ என்னாவது தப்புக்கு அவனுக்கு எதுக்கு தண்டனை கொடுத்த, என்ன பண்ணலாம் அவனைய நீ, பெத்த அம்மான்னு கூட பார்க்காம அவனை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்துக்கு குடிகாரன் அயோக்கியம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டியல, இப்போ பதில் சொல்லு, மீனா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, விடுங்கப்பா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, 1000 தான் தப்பு எங்கள் அம்மா பண்ணியிருந்தாலும் அது எங்கள் அம்மாவாச்சே, அவங்களுக்கு 2-3 பசங்க இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு அம்மா தானே இவங்க, அவங்கள நான் என்னால் விட்டு கொடுத்துட முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா விஜயா, இதுதான் முத்து, அவ்வளோ வேதனையும் வலியும் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இப்போவும் உன் மேலே அவ்வளோ தூரம் உசுராக இருக்கானே, அவனை போய் நீ இப்படியெல்லாம் நீ தண்டனை கொடுத்துருக்கிறியே, இதெல்லாம் நியாயமா, கடவுளுக்கே அடுக்குமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி மன்னிப்பு கேட்டு என்ன போகுது, அந்த பையன் மனசில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ தூரம் காயமாக இருக்குது, அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து இனிமேல் போட முடியுமா சொல்லு பார்க்கலாம், ஏதோ கடவுள் புண்ணியத்தில் மீனா ஒருத்தி வந்தா, இவன் மட்டும் வராமல் இவன் வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா இந்நேரம் இன்னும் அவன் என்ன ஆயிருந்திருப்பானே தெரியல, அவன் வாழ்க்கையே ஒன்றுக்கு இல்லாமல் போயிருந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணிட்டாங்கிற பேரோடவே வந்துட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்திருப்பான். நேற்று வந்துட்டு மீனா எதாச்சியே வந்து இந்த ஃபோனில் இந்த விஷயத்த சொன்னங்காட்டி தான் இப்போ உனக்கு தெரிய வந்துச்சு, இல்லைன்னா சாகர வரைக்கும் உனக்கு தெரியாதுல்ல, ஆனால் கடைசி வரைக்கும் பழியோடவே வந்து முத்துவும் அம்மா பாசம் கிடைக்காமையே வந்துட்டு போய் சேர்ந்துருப்பான்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஜயா, என்னை மன்னிச்சிருங்க, எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, எல்லாம் தான் இவனால தான், இவன் மேலே நான் ஓவராக வந்துட்டு நம்பிக்கை வச்சுட்டேன், இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என் பெற்றவளுக்கு தெரியாதா, 3 பசங்களை பெற்றையே 3 பசங்களில் 3 பேர் எப்படிங்கிறது உனக்கு தெரியாதா, அப்படி தெரியாமல் இருக்கிறவங்களாம் அம்மாவே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குற முத்து, விடுங்க பாட்டி, அதான் நடந்து போச்சால, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கை திரும்ப வந்துடவா முடியும், இனிமேலாவது அம்மா என்னைய கொஞ்சமாவது பெத்த பையனாக வந்து யோசிச்சு ஒரு அன்பான ஒரு பார்வையும் பாசமும் காமிச்சாங்கன்னா எனக்கு போதும்னு சொல்லி